இன்றைக்கி நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி ஈஸியாக நீட்டில் வந்து ஒரே செகண்ட்ஸில் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து O2 கேட்டிருக்காங்க. காமனாக வந்து இதில் வந்து பாஸ்பரஸ்க்கு வந்து என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ காமனாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து O2ங்களா, O2 இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 2 டைம்ஸ் கனெக்டட் ஆயிருக்கு. அப்போ 2ன்றது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 4ன்னு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து 4ல் 3 போச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மீதி வந்து 1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த ஆன்சர் வந்து ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆர்த்தோபாஸ்பரஸ் ஆசிட் பாருங்கள். ஆக்சிஜன் இங்கே இருக்க அப்படியே டபுள் ஆக்கிக்கிறோம். 3ன்றது என்ன பண்ணுவோம் அப்படின்னா 6ஆக மாறும். அகைன் வந்து என்ன பண்ணும், இங்கே 3 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 3 மைனஸ் பண்ணால் மீதி என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். இது வந்து பாஸ்பரஸ் வந்து 1 டைம் ப்ரெசென்ட் ஆச்சுன்னா நம்ம இப்படி டேரெக்டாக ஆன்சர் போட்டுக்கலாம். தேர்டு அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இது அகைன் வந்து அதே மாதிரி டபுள் ஆக்கிக்கணும். இப்போ 5 இருக்கிறது வந்து எனக்கு 10 ஆகிடுது ஆக்சிஜன். அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணுறோம். -4 வந்து என்ன ஆகுது? 6 ஆகிடுது. அப்புறம் பாஸ்பரஸ் எத்தனை பாஸ்பரஸ் இருக்கோ அதால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடுறோம். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3ன்றது ஆன்சர் கிடைக்கும். இது வந்து நீங்கள் பார்த்தது 1 செகண்டில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே புக்ஸில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மெத்தட்ஸில் வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். பார்த்த 1 செகண்ட்லேயே உங்களால் ஆன்சர் ஈஸியாக போட முடியும். ஏன்னா இது மாதிரி காம்பவுண்ட் வரும்போது ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் தயங்கி தயங்கி போடுவாங்க. நான் சொன்ன ஷார்ட்கட்டில் வந்து நம்ம காமனாக எக்ஸு, ஒய், மைனஸ் அப்படின்னு வச்சு போடுறதுக்கு பதிலாக நம்ம இப்படி எடுத்ததுமே டக்குன்னு அந்த கொஷின் பார்த்ததுமே நம்ம ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு டைமிங் வந்து இது சேவ் ஆகும் இந்த மெத்தட் மூலயமா.